ஆயக்காளிகள் 64க்கும் அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடியது சந்திர பகவான் தாங்க. இந்த சந்திரனை சர்வகுலப்பிதான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த சந்திரனை ராசி அதிபதியை கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். எங்கெல்லாம் மங்களகரமான விஷயம் நடக்குதோ அங்கெல்லாம் சந்திரனோட ஆதிக்கங்கிறது அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கிறதாலே என்னவோ இந்த ராசிக்காரங்க எப்போதுமே மங்களகரமானவங்களா, தெய்வம்சம் நிறைஞ்சவங்களா, தெய்வத்து மேலே அளவில்லாத அன்பு கொண்டவங்களா இருப்பாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை தர தெரிஞ்சவங்களும் இவங்க தான். சின்னவங்க, குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் திறமையை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு தாவிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக இவங்களை பொறுத்த வரைக்குமே சந்திரன் ராசி அதிபதியாக இருக்கிறதால முக அழகும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய தோட்டத்தில் தான் இருப்பாங்க. தாய் ஸ்தானத்துக்கு உரியவராக சந்திரன் வரதால தாய் மேலே அளவு கடந்த அன்பு கொண்டவங்களா இருப்பாங்க. தாயோட ஆசையும் அரவணைப்பும் எப்போதுமே இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே கலைத்திறமையில சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எதிரியுமே நண்பராக மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கிறது இவங்களுக்கு அமையும். அன்பான செய்கையாலையும் எல்லாரையும் அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய விதத்தாலையும் பேச்சாலையும் எல்லாரையும் கவர்ந்தெழுத்துடுவாங்கன்னு சொல்லலாம். எந்த துறையில் நுழைஞ்சாலும் அதில் தனக்குன்னு ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. மென்மையான குணம் படித்தவங்க, ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி அன்பர்கள் தாங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே கடகராசி அன்பர்கள் நீங்கள் எவ்வளவுதான் உழைப்பு கொடுத்துருந்தாலும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். அதுலேயுமே உடல்நல பாதிப்பு நீங்கள் சந்திக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். குடும்ப செலவு அதிகமாக இருந்திருக்கும். பெரும்பாலும் சுப காரியங்களும் ஏற்படக்கூடிய நாளையும் செலவு நாளையும் உங்களுக்கு இந்த நேரங்கிறது பல வழியிலையுமே பணங்கிறது விரமாயிருக்கும். இனி உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி, மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமாக இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குது. ஆனால் திட்டமிட்டு செலவு செய்யலைன்னா புதிய கடனை எல்லாமே வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ராகு சனி சேர்க்கை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளியூர் பயணம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே சமயம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். இரவு நேர பயணங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ரொம்ப முக்கியமாக உங்கள் பொருட்களையும் உடைமைகள் மேலேயும் எப்போதுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. இனி இந்த தை மாத காலகட்டங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலம். பயணம் போகக்கூடிய வாய்ப்பு, வருமானம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆடை அணிகளின் சேர்க்கை உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம். வருமானத்தை பெருக்கிக்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே வருமானம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை, சுணக்கம் இது எல்லாமே மறைஞ்சு போகும். எல்லா விஷயத்திலுமே அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. கடகத்தில் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய சூழ்நிலைங்கிறது சூரியனை பார்த்து நகர்றாரு. இதனால் இந்த நேரம் தடை தாமதம் எல்லாமே உடைச்சறிவிங்க. அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பணம் வரவு செலவில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் குழப்பம், பிரச்சனை, தகராறு இதெல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாமே நல்லபடியாக முடியும். சொத்து தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியே பல வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உத்வேகம், முயற்சி, முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல விஷயம் உங்களுக்கு நாளுமே நடக்கும். நினச்சதை உடனே தர்மத்தோடு செய்யணுங்கிற குணம் கொண்ட உங்களுக்கு உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தந்தை மூலமாகவும் வர வேண்டிய சொத்து பிரச்சனைங்கிறது நிறுத்திடும். மூத்தவங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பகையாளையாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பகை உறவுங்கிறது இனி மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால குடும்பம், கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்குமே குடும்பத்தில் பல குழப்பம் இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ரீதியில் தினமுமே சண்டை சச்சரவாக தான் இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே மாறும். பூமி, கட்டடம் மாதிரியான விஷயங்களில் நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகள் மூலமாகவும் நல்ல தகவல் வந்து சேரும். பிள்ளைகளால் நல்ல செய்தி கிடைக்குன்னு சொல்லலாம். அஷ்டமத்து சண்டை கடந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறதால ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த குறையுமே இல்லை. சின்னதாக அடிபடக்கூடிய வாய்ப்பு, சின்னதாக உடல்நல பாதிப்பு மட்டும் இல்லாமல் இருக்காது. வயிற்று கோளாறு, ஜீரண கோளாறு மாதிரி ஏற்பட்டு குணமாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சுக்கிரன், ராகு இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் 9ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதால யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்குறதோ கையெழுத்து போடுறதோ வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 11ஆம் இடத்துல வியாழன் இருக்கிறதும், வியாழன் செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கறது தொட்ட காரியம் எல்லாமே தொடங்கும். நினைச்சது நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய நேரம். மொத்தத்தில் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உங்கள் மூலமாக யோகம் உண்டாகும்.
7ஆம் இடத்துல குரு பார்க்கறதால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் இருந்தாலுமே சாணக்கியத்தனமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த தை மாத காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இது வரைக்குமே நீங்கள் எவ்வளவோ சேமிக்கணும்னு முயற்சி செஞ்சுருப்பீங்க. ஆனால் கையில் ஒரு 10 ரூபா இருந்தாலே தேவையில்லாத வீண் செலவு தான் ஏற்பட்டிருக்கும். இனி அந்த விஷயம் எல்லாமே மாறும். ஆனால் ரொம்ப முக்கியமாக மற்றவங்க விவகாரங்களை தலையிடுறதை இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள். வாதாடுறதையும் தவிர்க்க பாருங்கள். வருமானம் சிறப்பாக இருக்குது, மன திருப்தி சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் மட்டும் முழு கவனம் செலுத்திட்டு வாங்க, நிச்சயம் நல்ல மாற்றம். வரவு இருந்தாலுமே திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் முதலீடு மாதிரியான விஷயத்தில் செலவு ஏற்படலாம். குடும்பத்துலேயுமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான். வாழ்க்கை துணையோட உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்க பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்கிறது இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத செலவு கொஞ்சம் இந்த நேரம் வந்து போகலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சி ஸ்தானங்கிறது பலன் தரக்கூடிய நேரம். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்குது, புத்தி சாதுரி சிறப்பாக இருக்குது, எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மற்றவங்க உங்கள் சொல் பேச்சு கேட்கலேன்னு ஒரு வருத்தங்கிறது உங்கள் மனசில் இருக்கும். வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகர நீட்டத்தில் தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமை சிறப்பாக இருக்குது. இதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். கல்வி ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பாடங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவாக நீங்கள் கேட்டுக்கிட்டா நல்ல மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடலில் ஏற்கனவே ஒரு அசதி சோர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இனிமேல் ஒரு சின்ன சின்ன உடல் அசதிங்கிறது இல்லாமல் இருக்காது. தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து மூலமாக வருமானம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி சாதகமாகும். தொழில் வியாபாரம் மாதிரியான விஷயங்களில் எதிர்பாராத விஷயங்கிறது இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டு தான் நீங்கும். பண வரவு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்திலையுமே மேல் அதிகாரிகள் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலையுமே கவனமாக இருந்துக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. சாதாரணமாக பேசினாவே சண்டை வரக்கூடிய நேரம், கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட இந்த மனசாபம் போக்குறது உங்கள் கையில் தான். நண்பர்கள் உறவினர் வருகை இந்த நேரம் இருக்கும். பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறையோட செயல்படுங்க. ஆயிலும் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தாலே நல்லது. கடும் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன். செலவு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் நல்லது தான். ஆனால் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையுமே நல்லது. உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடிக்கிட்டு வருவாங்க. இதனால் மகிழ்ச்சி உண்டாகும். திங்கட்கிழமை நாட்களில் ஆதி பராசக்தி வழிபாடு செஞ்சு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உடல்நல பாதிப்புங்கிறது இனி இல்லை. சின்ன சின்ன விஷயத்திலும் கவனமாக இருக்க பாருங்கள். நேரங்கட்ட காலத்தில் சாப்பிட்றது, நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது இதெல்லாமே வேண்டாம். இரவுல கண்டிப்பாக ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது. வேலை ரீதியாக பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் கண்டிப்புங்கிறது மேலதிகாரி மூலமாக ஏற்படும். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. எந்த சூழ்நிலையுமே கொஞ்சம் பொறுமையும் வளைஞ்சு கொடுத்து போகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு போகணும், வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கக்கூடியவங்களுக்கு இனி உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்குமே ஒரு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நேரம், சிறப்பான நேரம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். புதிய விஷயங்களை பெற போகிறீங்க. புதிய தொடர்புகளை பெற போகிறீங்க. லாபகரமான ஒரு முதலீடு உங்களுக்கு பெற முடியும். பலருமே வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் இது வரைக்குமே கொஞ்சம் கடினமான பொருளாதார நிலை தான் உங்களுக்கு நிலவிருக்கும். இனி எல்லாமே சமாளித்து வந்துடுவீங்க. துணிஞ்சு எதுலையுமே ஒரு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். லாபகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். ஆனால் மேல்மட்ட தலைவர்களோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுடைய மனப்பக்குவமாக நீங்கள் செயல்படுறது நல்லது. நாட்டோட நிலைமையை சரி செய்யணும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கலாம். கொஞ்சம் எல்லாருடைய ஆதரவோடு நீங்கள் கிளம்புறங்கிறது நல்லது. அடிக்கடி வெளியூர் பயணம், வெளிமாநில பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீதிமன்ற வழக்கு இருந்தால் சாதகமான போக்கு இந்த நேரம் ஏற்படும். செல்வாக்கு மிகுந்த நபர்களுடைய தொடர்பு ஏற்படுறதால முன்னேற்றங்கிறது நிச்சயமாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம். கால்நடை மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆனால் கால்நடையோட பராமரிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாய வசதி கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. படிப்படியாக உங்கள் நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வயல் பணிகளில் கொஞ்சம் உழைப்பு கடினமானதாக தான் இருக்கும். ஆனால் லாபம் உங்களால் பார்க்க முடியும்.
பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப கவலை மன நிம்மதி பாதிச்சாலுமே நெருங்கிய உறவினர்களிடையே நீடிக்கக்கூடிய ஒரு பரஸ்பர ஒற்றுமை மூலமாக மனசுக்கு ஒரு ஆறுதலான நேரம். அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதால குடும்ப ஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் அலுவலக பிரச்சனை மன அமைதியை பாதிக்கலாம். கொஞ்சம் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். கிரக நிலை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. மன தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க. உங்களால் எதையுமே சமாளிக்க முடியும். தினமுமே பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி தவறாமல் இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். 2 நேரமும் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இன்னுமே கூடுதலான சிறப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.